எக்ஸைஸ் 9.4ல செகண்ட் சம் எவாலுவேட் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த இன்டகிரேஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஐன்னு நேம் பண்ணிக்கலாம். லெட் ஐ இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 0 to 1 sin 3 tan inverse of x into tan inverse of x divided by 1 plus x square into dx. நம்மளுக்கு இங்கே tan inverse sin அது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அதை சிம்பிளிஃபைடாக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கலாம். எது காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா சைனுக்கு உள்ளாரே ஒரு tan இருக்குது. ஓகேவா, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த tan inverseக்கு நம்ம ஒரு சப்ஸ்டிடியூஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா, சப்ஸ்டியூட்டிங் t is equal to tan inverse of x. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சப்ஸ்டியூஷன் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை என்ன செய்யணும், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ dt டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா tan inverse of x க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 divided by 1 plus x square into dx. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் சப்ஸ்டியூஷன், நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன், நெக்ஸ்ட் லிமிட் சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா, எக்ஸோட லிமிட் என்னவாக இருந்தது, 0வாக இருக்கும்போது டீயோட லிமிட் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு x is equal to 0ன்னு இருந்ததுன்னா டீயோட ஆன்சர் என்னவாக இருக்கும், tan inverse of 0. எங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் ஃபஸ்ட்டு எடுத்தோமோ அதில் கொண்டு போய் அந்த லிமிட்டை சப்ஸ்டியூஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனதர் வேரியபிளுக்கு லிமிட் மாறிக்கும். ஓகேவா, tan inverse of 0 தான். நெக்ஸ்ட்டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, tan inverse of 1 டேனுக்கு எப்போ 1 கிடைக்கும் அப்படின்னா π/4. ஓகேவா, எல்லாமே மாற்றியாச்சு. அப்போ என்ன செய்யணும், இப்போ நம்மளுக்கு இப்போ ஒரிஜினல் அப்போ ஐங்கிறது எப்படி மாறும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயாக எல்லாத்தையுமே மாற்றிடணும். எதில் ஒரு எக்ஸ் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே எல்லா இடத்துலையுமே என்ன செஞ்சிடணும், நம்ம டி சப்ஸ்டியூஷன் பண்ணணும். சைன் ஆஃப் 3 tan inverse of xன்னு இருக்குது. அந்த 3க்கு நம்ம சப்ஸ்டியூஷன் எடுக்கல, அந்த 3 அப்படியே இருக்கட்டும். tan inverse of xக்கு டீன்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே ஒரு tan inverse of t இருக்கு இல்லையா, அதையும் டீன்னு மாற்றிக்கோங்க. இன்ட்டு dx divided by 1 plus x square, இது எல்லாத்துக்குமே ஒட்டு மொத்தமாக dtன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா, இப்போ இது சிம்பிளிஃபைடாக ஆகிடுச்சு. இதை எப்படி எழுதிக்கலாம், இந்த டீங்கிறது ஜஸ்ட்டு இந்த 3tயோட மல்டிப்ளிகேஷன் கிடையாது, இந்த டீங்கிறது ஒரு ஜஸ்ட்டு முன்னாடி t இன்ட்டு சைன் 3t. ஓகேவா, மாற்றி நம்ம நினச்சிக்கக்கூடாது. t இன்ட்டு சைன் 3t dt. ஓகேவா, இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சா, இந்த சிம்பிளிஃபைட் ஆனதை இப்போது இது சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ இந்த சிம்பிளிஃபைடானதுக்கு என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் டிரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் ஒரு அல்ஜிப்ரிக் டேர்மும் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் டேர்மும் ரெண்டும் மல்டிப்ளை ஆகிருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி ரெண்டும் மல்டிப்ளை ஆகிருக்கிறதுக்குலாம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பெர்னோலிஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இன்டகிரேஷன் ஆஃப் u dv இஸ் ஈக்குவல் டு பெர்னோலிஸ் ஃபார்முலா என்னென்னா இன்டகிரேஷன் u dv இஸ் ஈக்குவல் டு u v மைனஸ் u dash v1. ஓகேவா, இப்போ இங்கே யூங்கிறது என்ன அப்படின்னா எந்த டேர்மை யூவாக எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது குறைஞ்சி 0 ஒரு டயத்தில் 0வாக இருதோ அந்த டேர்மை நம்ம வந்து என்னென்னு செஞ்சுக்கணும், யூன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு டேர்மை டிவின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஓகேவா, இங்கே யூ என்ன அப்படின்னா டி, பக்கத்தில் இருக்கிற டேர்ம் வின்னு நினச்சிக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்கிற டேர்ம் டிவி. ஓகேவா, டிவிங்கிறது இந்த டோட்டலாக என்டையர் டேர்ம் சைன் 3t இன்ட்டு dt. ஓகேவா, இது என்டையராக டிவி. ஓகேவா, இப்போ இதுலேருந்து v கண்டுபிடிக்கணும்னா அதை இன்டகிரேட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, uv மைனஸ் u dash v1 ப்ளஸ் u டபுள் dash v2 மைனஸ் எக்ஸெட்ரான்னு அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்மளோட பெர்னோலிஸ் ஃபார்முலா. ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். எந்த இடத்துல நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது 0 கிடச்சிருதோ அதோட நம்ம அதை நிப்பாட்டிக்கலாம். அதுக்கு மொதல் ஸ்டெப்போட 0 வரதுக்கு மொதல் ஸ்டெப்போடய நிப்பாட்டிட்டு அதை அப்படியே அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் கொடுத்துட வேண்டியதான். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன செய்யணும், u டேஷ், u தெரியும், u டேஷ்க்கு போயிடுவோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும். இதுக்கு வந்து என்ன செய்யணும், டிவி, அதை டிவின்னு இருக்குது, அதை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு v கிடைக்கும். v இஸ் ஈக்குவல் டு சைன் இன்டகிரேட் பண்ணோம்னா நம்மளுக்கு மைனஸ் காஸ். ஓகேவா, மைனஸ் காஸ் 3t, வெறும் சைன் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா காஸ் எக்ஸோட நிறுத்திக்கலாம். இங்கே 3tன்னு வேறு எக்ஸ்ட்ரா இருக்குல்லையே, அதனால் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதனுடைய ஆன்சரை டினாமினேட்டரில் போகணும். 3t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3, அந்த டினாமினேட்டரில் கொண்டு போய் போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் u டேஷ் கண்டுபிடிச்சாச்சு. u டபுள் டேஷ்க்கு போனோம்னா என்ன ஆகிடும், இந்த 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0ன்னு ஆகிடும். அதனால் அது கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு uv மைனஸ் u டேஷ் v1 வர தேவைப்படுது. அப்போ v1னா என்னது, இதுக்கு எகைன் நம்ம ஒரு இன்டகிரேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா, v1 இஸ் ஈக்குவல் டு காசை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைனு, இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் என் இருக்கிறதுனால மைனஸு சைன் 3t டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3, அந்த 3யை கொண்டு போய் ஏற்கனவே இங்கே ஒரு 3 டினாமினேட்டரில் இருக்குல்லையே அதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 இன்ட்டு 3 9 ஆகிடும். ஸோ இப்போ எல்லாமே நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, ஜஸ்ட்டு கொண்டு போய் அதில் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், சாரி இங்கே 0 to 1ன்னே போட்டோம் பாருங்கள், 0 to π/4. ஏன்னா நம்ம லிமிட்டு மாற்றிட்டோம் இல்லையா, அதை மறக்காமல் அதை மாற்றி போடணும். அதை தப்பாக போட்டோம்னா ஆன்சரே தப்பாயிடும். ஓகே,
இப்போ ஜஸ்ட் அந்த இன்டகிரேஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். u எங்கே இருக்குது? t. அதை கொண்டு சப்ஸ்டியூஷன் பண்ணிங்க. v என்ன அப்படின்னா மைனஸ் காஸ் 3t டிவைடட் பை 3. நெக்ஸ்ட் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் பெர்னோலிஸ் ஃபார்முலாவில் u டேஷ் என்னது 1 இன்ட்டு v1ங்கிறது என்னென்னா மைனஸ் சைன் 3t டிவைடட் பை 9. u டபுள் டேஷுக்கு போவேன், ஏன்னா அது 0 ஆகிடும் இல்லையா, அதனால் போக தேவையில்லை. தென் லிமிட்டை அப்ளை பண்ணிக்க வேண்டியது 0 to π/4. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், மைனஸ் தி லோயர் லிமிட். ஓகேவா? ஃபஸ்ட்டு t இருக்கிற இடத்துலலாம் என்ன செய்யணும்? π/4 சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ π/4 இன்ட்டு மைனஸ் காஸ் 3π/4 டிவைடட் பை 3 மைனஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு கூட மாற்றிக்கிங்க. ஓகேவா? சைன் 3 இன்ட்டு டீக்கு பதிலாக π/4 டிவைடட் பை 9 மைனஸ் 0 கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். அப்பர் லிமிட் முடிச்சதுக்கப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும்? மைனஸ் ஆஃப் த லோயர் லிமிட். ஓகேவா? இங்கே டி இன்ட்டு டேர்ம் இருக்குது. டீனாலே டீக்கு பதிலாக தானே நம்ம என்ன செய்ய போகிறோம்? 0 சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். அப்போ 0 இன்ட்டு எந்த நம்பராக இருந்தாலும் நம்மளுக்கு அங்கே 0 தான் வரப்போகுது. ஸோ இங்கே அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்புறம் சைன் 3 0, அதாவது சைன் 0 0 தான், அதனால் அந்த டேர்மும் ஃபுல்லாக 0 தான் வரப்போகுது. அதனால் அதை விட்டுடலாம். ஓகேவா? இப்போ இந்த 3யை வெளியில் காமனாக வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் π/12 காஸ் 3π/4ஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். இங்கே நம்மளுக்கு காஸ் 3π/4ன்னு இருக்குது. காஸ் 3π/4ஓட வேல்யூ நம்மளுக்கு டேரெக்டாக தெரியாது இல்லையா, ஏன்னா π/4ஓடது 45 டிகிரி, 45ஓட 3 மல்டிப்ளை பண்ணும்போது 135 கிடைக்குது நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு 135க்கு நேரடியாக வேல்யூ தெரிஞ்சால் பரவாயில்ல. அப்படி வேல்யூ தெரியல அப்படின்னா நோன் வேல்யூ மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸு நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ போட்டுக்கணும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்போ இங்கே இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, காசு நோன் வேல்யூ அதாவது பை மைனஸ் நோன் வேல்யூ, பைங்கிறது 180 டிகிரி, அதுலேருந்து என்னது நம்ம 45 டிகிரியை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருது? நம்மளுக்கு இந்த 3π/4 கிடைக்கும். ஓகேவா? அதனால் 45 டிகிரின்னு போடுறதுக்கு பதிலாக π/4ன்னு கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ அது நம்மளுக்கு நோன் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே என்ன செஞ்சுக்கலாம், இங்கேயும் 1/9 வெளியில் எடுத்துருங்க, சைன் பை மைனஸ் π/4ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் π/12. பைங்கிறதுனால நோட் சேஞ்ச் இன் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். காசுனா காசாகவே எழுதிக்குவோம், சைன்னா சைனாகவே எழுதிக்குவோம். காசு இங்கே பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த நோன் வேல்யூ எடுத்து போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் சைன்ஸ் செக் பண்ண வேண்டியதான். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் காஃபி. பைங்கிறது இங்கே இருக்குது. பை மைனஸ் அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் எதெல்லாம் பாசிட்டிவ்? சைனு கொசிகண்டு தான் பாசிட்டிவ். அப்போ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும்? நெகட்டிவ் ஆகிடும். அப்போ இங்கே காசு என்ன ஆகிடும்? நெகட்டிவ் ஆகிடும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு இந்த இடத்துல மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9 சைன் π/4ன்னு அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். ஏன்னா அதோட குவாட்ரண்ட் தானே, அதனால் அது பாசிட்டிவ். அது சைன் π/4 அப்படியே எழுதிக்கிறோம். சைன் π/4 காஸ் π/4 1/√2 நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் அது அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் கொடுக்க வேண்டியதான். 1/√2 ப்ளஸ் 1/9 இன்ட்டு 1/√2. 1/√2 கூட நம்ம காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ ரிமைனிங் π/12 ப்ளஸ் 1/9. இதுதான் நம்மளுடைய இன்டகிரேஷன் ஆன்சர். ஓகேவா?